சில மக்கள் வந்து ஹீரோக்களால தான் மாற்றம் வரும், அந்த ஹீரோ பேரை சொல்லல, காமனா சொல்றாங்க. நாங்க மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும் போது அவர் சொன்ன மீனிங் என்னன்னா, இந்த ஹீரோ நான் சூப்பரா பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்பனா வந்து அரசியல்வாதிகள் இது பண்ண மாட்டாங்களா, ஹீரோவை நம்பிதான் வந்து தமிழ்நாடே இயங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கடந்த திரைக்கவர்ச்சி நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அளவு கடந்த திரைக்கவர்ச்சி நமக்கு இருக்கு. இப்போ அருகில் இருக்கு கேரளா, அங்கேயே அரசியல் இருக்கு, மேற்கு வங்கத்தில் இருக்குது, எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கு, இங்க கூடுதலா இருக்கு. இப்ப அந்த ஹீரோ மேல மக்கள் வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படி காப்பாத்திட்டார்னா ரியல் ஹீரோவா இருந்தவர் ரியல் ஹீரோவா ஆயிர போறாரு. ஆனா எங்களுக்கெல்லாம் ரியல் ஹீரோ இன்னும் இருக்கிறாருன்னா எங்க ஐயா நல்லக்கண்ண அவர்கள். இந்த இடத்துல முன்ன ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்னு. நம்மளும் கூட அதில் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக தான் இருந்தோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும், மண்ணையும் மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை குருவிகளை பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான். அப்போ அவர் ஹீரோவா? ஒரு ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகளை பெற்று கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார். அந்த 30 லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ களத்தில் இனி போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா, ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்து தானே பார்க்க முடியும். யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றதை வச்சு தானே முடிவு எடுக்க முடியும். என் தம்பி சொல்றதுல இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும். தனி மனிதனில் இல்லை மாற்று, முன்வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்று. நீங்க எப்பவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது. நான் இருப்பேன், போயிடுவேன். ஆனா நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்க தலைமை ஏற்கணும். ஏன்னா அது அப்படியே இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். அப்ப அதை தான் நீங்க பார்க்கணும். அவர் என்ன கோட்பாட்டை சொல்றாரு, பேசுறது அமீர் ஆதம் பாவா சீமான் ஏன் பாக்குறீங்க, நாங்க என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம்னு பாருங்க. அதை பாருங்க. அந்த கருத்து ஆக சிறந்ததா இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறது அப்புறம் விவாதிங்க. அதுதான் சரியா இருக்கு. சார், 2 நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல அமித் சார் சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஓட்டு போட மாட்டாரு, ஆனா அந்த தவறு செஞ்சிருக்க மாட்டாரு, அவர் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாரு சொல்லி. அவனே தானே சொன்னான். கேளுங்க, போட தேர்தல் யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுங்க. எங்க வீட்டுல எங்க அண்ணன் பசங்க எல்லாம் எனக்கு போடுவாங்க. இவன் அங்கதான் போட்டேன்னு தான் சொன்னான். அப்புறம் அதுதானே அவனை வச்சுட்டு தான் சொல்றேன். ஆனா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான். எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும். அவன் இரையச்சம் கொண்டவன், உண்மையிலேயே நபிகள் வழியில் நடக்கிறவன். அதனால அதை செய்யவே மாட்டான். மற்றவங்க செய்யறதுக்கு நாம எப்படி பொறுப்பேற்க முடியும்? அதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப என் தம்பி படம் தயாரிச்சிருக்கா, இந்த காசை எப்படா சம்பாரிச்சான்னு கேட்டுக்கிட்டு நாங்க படம் நடிக்கவோ இயக்கவோ முடியாது. ஒரு தயாரிப்பாளர் வாய்ப்பு கொடுக்குறாரு, வேலை செய்யறோம், அவ்வளவுதான். அது ஜூன் 4 வந்து வெயில் வராதுன்றீங்க. ஒருவேளை மழை வந்து பூ ஏதாவது மலர் அது தண்ணீர்ல மலர வாய்ப்பு இருக்கு. தமிழர்கள் கண்ணீர்ல மலர வாய்ப்பு கிடையாது. அது கூட இலை கூட துளிர்க்கும் சொன்னாலும் சொல்லுவீங்க போல இருக்கு.